மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பண்ருட்டி தொகுதி பண்ருட்டி நகரத்தில் ஒரு கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. போதுமான வழக்கறிஞர் இருக்கிறார்கள், போதுமான வழக்குகள் இருக்கிறது, போதுமான கட்டிட வசதிகள் இருக்கிறது. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தோடு கலந்து ஆலோசனை செய்து வரும் ஆண்டிலே அங்கு ஒரு மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் அமைத்து தருவதற்கு ஆவணை செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதுவரைக்கும் பண்ருட்டியிலே கூடுதலாக மாவட்ட அமர்வு நீதிமன்றம் அமைப்பது குறித்து எந்த விதமான ப்ரொப்போசலும் அரசுக்கு வரப்படவில்லை. நாங்கள் உயர்நீதிமன்றத்தோடு தொடர்பு கொண்டு அப்படி ஏதாவது இருந்தால் நிச்சயமாக வருங்காலங்களிலே, நிச்சயமாக இந்த ஆண்டிலே முடியாது, வருங்காலங்களிலே அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுராந்தகம் பகுதியிலே ஒரு கூடுதல் நீதிமன்றம், அது மதுராந்தகம் செய்யூர் 2 நீதிமன்றங்களுக்கானது. ஆகவே அது ஏற்கனவே அங்கே போதிய இடவசதி எல்லாம் இருக்கின்றது. எனவே அங்கே மதுராந்தகம் பகுதியிலே ஒரு மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் அமைக்க அமைச்சர் முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லா இடங்களிலுமே மாவட்ட கூடுதல் நீதிமன்றங்கள் அமைப்பது என்பது சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஒரு காலத்திலே மாவட்ட தலைநகரங்களிலே இருந்தது. இப்பொழுது மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றங்கள் என்பது அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பொது வழக்காடிகளுடைய நலனுக்காக நன்மைக்காகவும் வழக்கறிஞர்களுடைய நன்மைக்காகவும் ஒரு 20, 30, 40 கிலோமீட்டர் தொலைவிலே இன்னொரு கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வழக்குகளுடைய எண்ணிக்கையில் அடிப்படையிலே ஆராயப்பட்டு உயர்நீதிமன்றம் அதற்கு ஒப்புதல் தந்து அதற்கு பிறகு அரசினுடைய நிதிநிலைக்கேற்ப அவைகள் எல்லாம் இன்றைக்கு பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையை மதுராந்தகத்திலே தற்பொழுது காஞ்சிபுரத்திலும் இருக்கிறது, செங்கல்பட்டிலும் மாவட்ட நீதிமன்றங்கள் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றங்கள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தாலே தற்போதைக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர் KP முனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் 6 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய மாவட்டம். அனைத்து உயர்கல்வி கல்லூரிகளும் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது, சட்டக்கல்லூரியை தவிர. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சட்டக்கல்லூரி துவக்க ஆவணம் செய்வாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வள்ளியூர் கூடுதல் நீதிமன்றமும் இருந்தால் சேர்த்து சொல்லியிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்பொழுது தமிழ்நாட்டிலே உள்ள அரசு சட்டக்கல்லூரிகளுடைய எண்ணிக்கை 15, தனியார் சட்டக்கல்லூரிகளுடைய எண்ணிக்கை 12, நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் நடத்தி வரும் சட்டக்கல்லூரிகளுடைய எண்ணிக்கை 15, அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய சட்டப்பள்ளி, அதே போல திருச்சியில் தேசிய சட்டப்பள்ளி ஆகியவை எல்லாம் இன்றைக்கு செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் 5 வருட சட்டப்படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை தோராயமாக 36,640. 3 வருட சட்டப்படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை தோராயமாக 11,910. ஆக மொத்தம் 48,550 மாணவர்கள் சட்டக்கல்வி பயின்று வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கைக்கும் நீதிமன்றங்களிலே பதிவாகக்கூடிய வழக்குகளின் எண்ணிக்கைக்குமான இடைவெளி இன்றைக்கு அதிகமாக உள்ளது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்திலே பார் கவுன்சிலே உறுப்பினராக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை என்பது இன்றைக்கு சுமார் 1,75,000 வழக்கறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆண்டுக்கு 9,000 வழக்கறிஞர்கள் புதிதாக புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கூடுதலான அளவில் சட்டக்கல்லூரிகளை தொடங்கி அதிக அளவிலே வழக்கறிஞர்களாக பதிவு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கான தொழில் வாய்ப்பில் பாதகமான நிலை ஏற்படுவதுடன் வேலை வாய்ப்பின்மையை ஏற்படுத்தும் காரணியாகவும் அமையும். என்ற காரணத்தாலே தான் இப்பொழுது புதிதாக சட்டக்கல்லூரிகள் என்பது துவங்குவது என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன பதில் தான். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றத்திலிருந்து அங்கிருந்து எங்களுக்கு அரசுக்கு அதற்கான கோப்புகள் வர வேண்டும். அதற்கு பிறகு அரசு நிதிநிலைக்கேற்ப அதற்கான அனுமதியை தரும் என்பதை தெரிவித்துக் வள்ளியூருக்கு சொல்லலையே. வள்ளியூர்ல கண்டிப்பாக கூடுதல் நீதிமன்றம் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவருடைய கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டில் கொண்டு வருவதற்கான பரிசீலனை அரசின் கவனத்தில் இருக்கிறது.
விநாயகன் 124 மாண்புமிகு உறுப்பினர் பண்ணாரி மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே,